கம்பு மாவு கொஞ்சம் போட்டிருக்கோம். கோதுமை மாவு ஒரு 1/4 கப்பு கோதுமை மாவு. கம்பு மாவு போட்டிருக்கோம். ஒரு 1/4 கப் கோதுமை மாவு போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் நான் அதுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதில் நம்ம வந்து காய்கறிக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த காய்கறி இருக்கு இல்லைங்களா, இந்த காய்கறியை வந்து அதில் போட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த மாவை வந்துட்டு காய்கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எடுங்களேன். தோசை மாவு பதத்துக்கு, தோசை மாவு அடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அதை கலந்துக்கோங்க. ஓகே. ஊற ஓட்டணுமா? நான் உடனே இல்லை ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், உடனே போட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கரைக்கணும். இப்போ வந்துட்டு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு காய்கறி கம்பு அடை சுட போகிறோம். இப்போ வந்துட்டு தோசைக்கல் வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இது இந்த இண்டக்ஷனில் தோசைக்கல்லில் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல கிடைக்குமா? கிடைக்கிறது எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மேட் அவுட் ஆஃப் அயர்ன். நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் அந்த பர்னர் இருக்கிற இடத்துல மட்டும் தீ அதிகமாக உரைக்கும். இல்லை, இது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அயர்னோட அயர்ன்றதுனால ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு. ஓகே. யூஸ்வலாக இந்த கம்பு வந்துட்டு நீங்கள் ஆக்சுவலாக பியூட்டிஷியன் இல்லையா ஏம்மா? நீங்கள் ஹெல்த்துக்கெல்லாம் நீங்கள் தகுந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடுவீங்களா, இல்லை அழகுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஃபுட் எடுப்பீங்களா? நிறைய ஹெல்த் கான்ஷியஸாக ஃபுட்டு நிறைய எடுப்பீங்க. அதனால தான் உங்கள் வீட்டில் கம்பு இருந்ததோ? கம்பு பெனிஃபிட்ஸ் தெரியுமா உங்களுக்கு? என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்? கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும் பாடிக்கு. ஓகே. அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டமை நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு இதாகும். ஃபைபர் கண்டென்ட் மோர். ஓகே. கல் சூடியாகிடுச்சு. இன்னும் சில விஷயங்கள் நான் அடை சுட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இப்போ கம்பெல்லாம் யாரும் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல, குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியறதில்லன்றதுனால யூஸ் கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரி தானியமும் குழந்தைங்களுக்கு சேரணுன்றதுனால இந்த ஃபார்மில் கொடுத்தாக்கா கண்டிப்பாக. அது இல்லாமல் இந்த காய்கறியோட இந்த கம்பு கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருக்கும். நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். இந்த சைட் டிஷ் எதுவுமே தேவை கிடையாது. காய்கறி ஏற்கனவே வதக்கிறதுனால அதிலே உப்பு காரம் எல்லாமே இருக்கும். ஒரு சக்கரை கூட வச்சுட்டு சாப்பிட்றதுனா கூட குழந்தைங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக வந்துட்டு ரைஸ் இருக்குது இல்லைங்களா, ரைஸு சாப்பிட்றத விட கம்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு 8 மடங்கு அதிகப்படியான சத்து வந்துட்டு அரிசியை விட இந்த கம்பில் இருக்குது. இந்த ப்ரெக்னன்சி பீரியட் இருக்குது பார்த்திங்களா, அப்போ வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு வயிற்றில் இருக்கிற குழந்தை க்ரோத்துக்காக வேண்டி இந்த கம்பு பேஸ்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா போத் மதர் அண்ட் பேபி 2 பேருமே ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த காலத்தில் வந்துட்டு இந்த மாதிரி மில்லட்ஸு இதெல்லாம் வந்துட்டு நிறையா யூஸ் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாததுனால தான் மேக்ஸிமம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா சிசரின் அப்படின்ற மாதிரி இருக்குது. பேபியும் ஹெல்த்தாக இருக்கிறதில்ல, குழந்தைங்களும் ஹெல்த்தாக, பேரண்ட்டும் மதரும் ஹெல்த்தாக இருக்கிறதில்ல. கம்பு அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாட்ஸ் யுவர் நேம்? ரஞ்சினி. ரஞ்சினி. ஓகே. என்ன படிக்கிறீங்க? 5th. இந்த ஸ்கூல்? டிஏவி பாபா. நல்லா படிப்பீங்களா? படிப்பேன். படிப்பு தவிர வேறு என்ன பண்ணுவீங்க? பாட்டு பாடுவேன். பாட்டு பாடுவீங்களா? என்ன மாதிரி பாட்டு? கிளாசிக்கல். ஒரு 2 லைன் பாடி காட்டுங்க பாப்போம். चरणु से विनायका चरणु
చరణు సేరి వినాయక నిఖిల నేత్రనే దేవి సుధనే నాగభూషణ ప్రియనే నిఖిల నేత్రనే దేవి సుధనే నాగభూషణ ప్రియనే. சூப்பர். நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. ஆக்காமே ஆக்காமே. சூப்பராக இருக்குது மேடம். காய்கறியெல்லாம் அவ்வளோ காய் போட்ட மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக காய்கறியெல்லாம் போட்டு, காய்கறியும் தெரியாத அளவுக்கு பொடியாக நறுக்கி போட்டிங்களா, அதுக்கே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. புது டிஷ்ஷாக ஒன்று கற்றுக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்கும், எங்கள் ஃப்ளாட்டில் எல்லாருக்குமே நாங்கள் பண்ணி சொல்லி கொடுத்து பண்ணுவோம் இதை. கண்டிப்பாக. தேங்க்யூ தேங்க்யூ. ரஞ்சினி, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் மேம். உங்கள் திடீர்னு வந்துட்டு 2 பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சேனல் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தீங்க. அந்த டைமில் உள்ளே வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு டிஷ் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இட் வாஸ் அ வெரி சர்ப்ரைஸ் ஃபார் அஸ். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஹேமா. கண்டிப்பாக சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். கம்பு அடை செய்ய தேவையான பொருட்கள்: கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, இஞ்சி, வெங்காயம், கம்பு மாவு, கோதுமை மாவு, கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, பெருங்காயம், உப்பு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை மற்றும் எண்ணெய். முதலில் வெங்காயம், கேரட், உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, பீன்ஸ், கறிவேப்பிலை, இஞ்சி அனைத்தையும் நன்றாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். பிறகு கடாயில் எண்ணெயை விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கறிவேப்பிலை, இஞ்சி, வெங்காயம், கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் போட்டு சிறிதளவு உப்பு சேர்த்து நன்றாக வதக்கவும். பின் ஒரு கிண்ணத்தில் கம்பு மாவு, கோதுமை மாவு போட்டு சிறிதளவு உப்பு சேர்த்து வதக்கிய காய்கறிகளை அதில் போட்டு தண்ணீர் ஊற்றி நன்றாக கலக்கவும். பின் தோசை கடாயில் சுட்டு எடுக்கவும். இப்பொழுது சுவையான கம்பு அடை ரெடி. ஹேமா, ஏதாவது மெல்றதுக்கு ஒரு சமைச்சு கொடுங்க. இப்போ தானே கொட்டிட்டீங்க. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாட்டி சமைக்கிறதே ஜாஸ்தி. அப்போ நான் சொன்னா இப்போ சமைச்சு கொடுக்க மாட்டேன். நீ முடியாது. மாட்டேன். சமைக்கல எனக்கு பண்ணிக்க தெரியாதா? எனக்கு தெரியல, நான் பார்த்துக்கிறேன். பத்ரி, இந்த பிரெட் பாக்கெட் தானே எலி கடிச்சதுன்னு நான் தூக்கி போட சொன்னேன்.